ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வண்டி இந்த டாடா ஏஸ் தான். டாடா ஏஸ் ஃபுல் பெயிண்டிங் வீடியோ தரமாக பண்ண போகிறோம். அதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் என்ன புதுசாக வந்திருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துன்னே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் இருக்குது பார்த்தீங்கன்னா, பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, எல்லா வண்டியும் அந்த அளவுக்கு தரமாக பண்ணியிருப்போன்னு. அதே மாதிரி தான் இந்த வண்டியும் ஒரு தரமாக பண்ணியிருப்போம். வண்டி வந்து ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து ஒரு பக்காவான ஷோரூம் பீஸ் மாதிரி தெளிவாக ரெடி பண்ண போகிறோம். 100% தெளிவாக குவாலிட்டியாக கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வண்டியில் அப்படி என்னென்ன வேலை இருக்குன்னு பார்க்கலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிங்கர் ஒர்க் பண்ணி பேஸ்ட்லாம் பார்த்தாச்சு. அதை நாங்கள் வந்து பட்டி பார்த்துன்னு இருக்கிறோம் இப்போ தான். பாருங்க, இந்த பின்னாடி பலகை ஃபுல்லாக டேமேஜ், பலகை ஃபுல்லாக பொறிஞ்சு போயிட்டுருக்கு. அண்டு கேபினில் பாருங்கள், கேபின் வந்து இந்த பச்சை கலர் பெயிண்ட் வந்து ப்ரஷ்ல அடிச்சிக்கிறாங்க ரொம்ப மோசமாக. அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. அப்படியே பெயிண்ட் உரியுது, தேய்க்க அப்படியே பெயிண்ட் வந்து பேப்பர் மாதிரி உறிஞ்சி வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவு செஞ்சு இந்த சீப்பாக அடிக்கிறாங்க, கம்மி ப்ரைஸில் அடிக்கிறாங்கன்னு எங்கேயும் போய் ஏமாந்துடாதுங்க. பெயிண்ட் எப்பவும் அடிக்கும்போது ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறாங்களா, கம்பெனி பெயிண்ட், பிராண்டட் பெயிண்ட் அடிக்கிறாங்களா பார்த்து விடுங்க. பாருங்கள், இந்த வண்டி வந்து பெயிண்ட் வந்து ப்ரஷ்ல அடிச்சுக்கிறாங்க. நான் அடுத்தடுத்து அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கேபினோட அவுட்புட்டு பாருங்கள். பின்னாடி ஃபுல்லாக டிங்கர் ஒர்க்கு, அது ஃபுல்லாக மெட்டல் பேஸ்ட் போட்டு அந்த கேப்பில் அரெஸ்ட் பண்ணிவிட்டு பட்டி பார்த்து பக்காவாக அடிக்க போகிறோம். அப்படியே பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒவ்வொரு வண்டியும் எப்படி வேலை பார்க்குறோம், ஒவ்வொரு வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, பட்டி பார்த்துக்கிறாரு. இந்த பேஸ்ட் பார்த்தோடலாம் பிரேமர் அடிச்சுட்டு பட்டி பார்த்துக்கிறாரு பாருங்க. வண்டி வரும்போது வீடியோ எடுக்க முடியல, வண்டி வந்து நைட் தான் வந்தது. ஸோ நைட்டு வரும்போதே இந்த பேஸ்ட்லாம் தேய்ச்சிட்டு பிரேமர் அடித்தாச்சு. ஏன்னா 3 பேர் இருக்கிறோம், நான், தம்பி, எங்கள் அப்பா 3 பேர் சேர்ந்ததுனால ஓரளவுக்கு வந்து மேக்ஸிமம் வரைக்கும் நேற்று நைட்டே முடிச்சாச்சு. அதனால் நைட்டில் வந்து வீடியோ சரியாக எடுக்க முடியல. அதனால் மார்னிங் வந்து இப்போ பட்டி பார்க்குறோம். பாருங்கள், பட்டியும் பாருங்கள். ஒரு கோட் பார்த்துட்டு அது மேலே அப்படியே 2வது கோட், மொத்தம் 2 கோட் பார்த்ததுனால தான் பெயிண்ட் அடிச்ச பிறகு அந்தளவுக்கு நைஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பட்டி பார்க்குறதுக்கு. பாருங்கள், பட்டி அந்த அளவுக்கு தெளிவாக ப்ராப்பராக போகிறாரு பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸு 30-35 வருஷமாக இந்த வேலை பார்த்துக்கிறாரு. பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஒர்க்குக்கு வந்து இவர் பண்ணுறது வந்து 100% எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், கேபின் சொன்னோம் பார்த்தீங்களா ப்ரஷ்ல வச்சுக்கிறாங்கன்னு, எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு பாருங்க. கேபின் அங்கங்கே அப்படியே பெயிண்ட்லாம் இறங்கி இருக்கு பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அப்படியே ஜாரே இறங்கி இருக்கு பாருங்க. அது ஃபுல்லாமே இப்போ பட்டி பார்க்கணும். நாங்கள் எங்கெங்கே எல்லாம் பெயிண்ட் இறங்கியிருக்கோ அது ஃபுல்லாமே இந்த ஆயில் பட்டி இது சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்டி பிராண்டோட என்சி பட்டி, அது பார்த்தா தான் அது ஃபுல்லாக அந்த மறையும். இல்லை நாங்கள் பெயிண்ட் அடித்தா அப்படியே அது அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் அந்த இறங்கின இடத்துக்கு ஃபுல்லாக நாங்கள் திருப்பி பட்டி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பட்டியே பார்க்க தேவையில்லை. நல்லா அடிச்சிருந்தா இந்த இடம்லாம் பட்டியே பார்க்க தேவையில்லை. ஏன்னா போன வாட்டி ரொம்ப மோசமாக அடிச்சுக்கிறாங்க. கஸ்டமர் வந்து நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து தான் வண்டி எடுத்துன்னு வராங்க, நல்லா வேலை பார்க்குறோன்னு. ஸோ நீங்களும் உங்கள் வண்டி எடுத்துன்னு வாங்க, தரமாக பண்ணிடலாம். இதே மாதிரி வண்டி எடுத்துன்னு வரதுக்கு முன்னாடியே கால் பண்ணி எடுத்துன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய வண்டி வேலை பார்க்குறோம். சரி பாருங்கள், பட்டி வந்து எஸ்டி பிராண்ட் பட்டி தான் பாருங்கள். அது போட்டால் தான் அந்த கிராட்சு, அந்த பெயிண்ட்டு ஜாரை ஒழுகுச்சு பாருங்களா, அது ஃபுல்லாமே அடங்கும், மறையும் பெயிண்ட் அடித்தா. அதனால தான் அந்த என்சி பட்டி பார்க்குறோம். தரமாக இருக்கும் பட்டியும். ஸோ சொன்னது தான், உங்கள் வண்டி எடுத்துன்னு வரும்போது கால் பண்ணி எடுத்துன்னு வாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படியே எடுத்துன்னு வந்துடுறாங்க லொக்கேஷன் பார்த்துட்டு. ஸோ கால் பண்ணி எடுத்துன்னு வந்தால் தான் எப்போ எடுத்துன்னு வரணும், எந்த டைம் எடுத்துன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா வண்டி வந்து கையில் 2-3 வண்டி கம்பல்சரியாக எப்போவுமே இருந்துன்னே இருக்குது. ஸோ வரும்போது கால் பண்ணி எடுத்துன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துன்னு வாங்க, தரமாக பண்ணிடலாம். சொல்கிற டைமுக்கு பட்ஜெட் ப்ரைஸில் தரமாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வரும்போது கால் பண்ணி எடுத்துவாங்க வண்டியும். பாருங்கள், அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துன்னே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வண்டியில் எவ்வளோ பட்டி பார்த்துக்கிறோம் பார்த்தீங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டிலாம் தேய்ச்சப்புறம் பேஸ் கோட்டு. இந்த வண்டிக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா பேஸ் கோட்டு, அடுத்து இன்னொரு பேஸ் கோட்டு, 3வது ஃபைனல் கோட், மொத்தம் 3 கோட் அடிப்போம் வண்டிக்கு. பாருங்கள், அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேஸ் கோட் அடித்த அப்புறம் மறுபடியும் ஸ்பாட் பட்டி. ஏன்னா அங்கங்கே திருப்பி அந்த பெயிண்ட் ஒழுகுனது, அந்த கிராஷ் மரம்லாம் தெரியுது அசிங்கமாக. ஸோ மறுபடியும் ஸ்பாட் பற்றி பார்த்துக்குறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு தரமாக ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஒரு டாடா எஸ் தான் இது, ஒரு லோடு வண்டி தான். ஆனாலும் ஒரு காருக்கு எந்த அளவுக்கு வேலை பார்ப்போமோ, காருக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தரமாக பக்காவாக வேலை பார்த்து கொடுப்போம். ஃப்ரண்ட் பேனல்லாம் கைட்டி உள்ளே பிளாக் கலர் அடிச்சாச்சு. உள்ளேயும் பாருங்கள், உள்ளே வந்து ஒரு பேஸ் கோட் அடிச்சாச்சு ப்ளூ கலரு. உள்ளேயும் 2 கோட் அடிப்போம், பேஸ் கோட் அடிப்போம். திருப்பி ஃபுல்லாக பாடி அந்த தொட்டிக்கெலாம் பெயிண்ட் அடிச்சப்பறம் உள்ளே இன்னொரு கோட் அடிப்போம். பாருங்கள் ஃபைனல் கோட் அடிக்கிறோம் பாருங்கள். ஃபைனல் கோட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட் அடிச்சிடுவோம், திருப்பி இன்னொரு வாட்டி அது மேலே அடிப்போம். மொத்தம் 3 கோட் வண்டிக்கு, 3 ஷேடு கலரு. இப்போ அடிக்கிற எல்லா வண்டியும் கஸ்டமர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி 3 ஷேடு கலர் அடிச்சு விடுங்க, 3 ஷேடு அந்த சன்ரைஸ் கலரு, க்ரீன் கலரு, ஆரஞ்சு கலர் அந்த தான் கேட்குறாங்க. இப்போது நம்ம அடிக்கிற நிறைய வண்டியில் வந்து 10ல் 8 வண்டி கிட்ட ஒரு அந்த 3 ஷேட் கலர் தான் அடிச்சு கொடுக்குறோம். ஏன்னா கஸ்டமர் நிறைய பேர் அதான் லைக் பண்ணுறாங்க. நம்ம வீடியோ பார்க்குற நம்ம கஸ்டமரும் அதான் சொல்கிறாங்க, இதே மாதிரி கலர் அடிச்சு கொடுங்க, க்ரீன் கலரு, ஆரஞ்சு கலரு, வயலட் கலரு. நீங்கள் அடிக்கிறது 3 ஷேட் நல்லா இருக்குது, ஷேடும் நல்லா சூப்பராக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ நிறைய வண்டி இதே மாதிரி தான் நம்ம அந்த 3 ஷேட் கலர் அடிச்சு கொடுக்குறோம். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 3 ஷேட் கலர் அடித்த அப்புறம் வண்டியோட அவுட்புட் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு தெளிவாக சூப்பராக பக்காவாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அது முடிச்ச பிறகு இப்போ கேபினுக்கு வந்து 3வது கோட்டு. கேபின் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கோட் அடிச்சாச்சு, அதுக்கடுத்து பட்டி பார்த்தப்புறம் திருப்பி 2வது பேஸ் கோட் அடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் கோட்டு தான் 3வது கோட்டு. 3வது கோட்டு அடிக்கும் போதே பெயிண்டோட ஸ்மூத்னஸ்ஸு அண்டு பெயிண்டோட ஃபினிஷிங்கு, அந்த பெயிண்டோட குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அடிக்கும் போதே அந்த பெயிண்டோட குவாலிட்டி தெரிந்து பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுங்களா எப்படி ஷைனிங்காக இருக்குது. அந்த அடிக்கும்போது அந்த அடிக்கிற ஒரு அந்த பெயிண்டிங் கன்று அப்படியே தெரிந்து பாருங்கள், வண்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தரம், அதுதான் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ். எங்கள் ஒர்க் இப்படி தான் இருக்கும். அண்ட் மொத்தமாக கொடுக்கும்போதே 100% குவாலிட்டியாக கொடுப்போம். பாருங்கள் வீடியோட அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். 3 ஷேட் கலர் பாருங்கள், 3 ஷேட் கலரு. கஸ்டமர் வந்து இந்த 3 ஷேட் வந்து கொஞ்சம் அவர் சூஸ் பண்ண கலர் இது. லைட்டு, டார்க்கு. கஸ்டமர் எப்படி கேட்டார்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் எனக்கு, அதனால வந்து ரொம்ப லைட்டாக வேணாம், கொஞ்சம் டார்க்காக அடிக்குன்னு சொன்னார். அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி அடிச்சுக்கிறேன் இந்த வண்டிக்கு. பாருங்கள் பின்னாலாம் பாருங்கள், அந்த கேப்பில் மொத்தமாக பாடி ஃபில்லர் போட்டு அரெஸ்ட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. அண்டு வண்டியில் ஷைனிங் பாருங்கள். இது கண்ணாடியா இல்லை இரும்பு தொட்டியா நீங்களே சொல்லுங்கள். ஒரு கண்ணாடி தொட்டி மாதிரி இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு ஷைனிங்கு. பாருங்கள் தரம் பாருங்கள் எந்த அளவுக்கு தரமாக இருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு பாருங்கள் பெயிண்ட்டு. கேபின் பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது பார்த்தீங்களா. கேபின் அங்கங்கே பெயிண்ட்லாம் ஜாரை அப்படியே ஒழுகி அது ஃபுல்லாமே பட்டி பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ணி பாருங்கள். சைடில் தான் ஒழுங்கு மாதிரி தெரிஞ்சா பார்த்தீங்களா, எதுவுமே தெரியாது. தரம் அதுதான் எப்பவுமே நிரந்தரம் ஃப்ரெண்ட்ஸ். தரமாக கொடுப்போம், பட்ஜெட் ப்ரைஸில் சூப்பராக பண்ணி கொடுப்போம். அண்ட் ஷைனிங் பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வண்டி எப்படி இருந்த வண்டி இப்போ எப்படியாச்சும் பார்த்தீங்களா. அதுதான் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக சூப்பராக ஒரு கார் மாதிரி பக்காவாக ஷோரூம் கண்டிஷனில் பெயிண்ட் அடிக்கணுமா, எங்கள் கிட்ட எடுத்துவாங்க, தரமாக பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். எடுத்து வரும்போது கால் பண்ணி எடுத்துவாங்க, எப்போ எடுத்து வரணும், என்னைக்கு எடுத்து வரணும், என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.